வணக்கம், வெல்கம் டு மீனாட்சி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழுக்கறி கூட்டு. நம்ம வந்து இந்த ஏழுக்கறி கூட்டு வணக்கம், வெல்கம் டு மீனாட்சி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழுக்கறி கூட்டு. நம்ம வந்து இந்த ஏழுக்கறி கூட்டு வந்து திருவாதிரைக்கும் பண்ணுவோம், பொங்கலுக்கும் பண்ணுவோம். பொங்கலுக்கு பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம நிறையா கிழங்கு வகைகள் சேர்த்துக்குவோம். அந்த டைமில் கிழங்கு நிறையா கிடைக்கும் நமக்கு. வந்து சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, அந்த கிழங்கெல்லாம் சேர்த்து பண்ணுவோம் பொங்கலுக்கு. என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். மஞ்சள் பூசணிக்காய், அவரைக்காய், கேரட், வெள்ளை பூசணிக்காய். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய். நான் வந்து பச்சை மொச்சை கிடைக்கல எனக்கு, ஸோ வந்து நான் ஊற விட்ட மொச்சை எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மொச்சை கிடைத்தா அது யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான். புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் வந்து ஊற விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். 50 கிராம் துவரம் பருப்பு நல்லா ஊற விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, கடுகு 1 ஸ்பூன், சாம்பார் பவுடர் 1.5 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, உப்பு. அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வரமிளகா 3, சாம்பார் பவுடர் எடுத்துக்கிறதுனால நான் 3 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட மிளகா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், 1.5 ஸ்பூன் மல்லி, வரமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேங்காய் ஒரு சின்ன கப்பில், பெருங்காயம் 1 ஸ்பூன். வறுக்க கொடுத்துருக்க சாமான எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன் 1 ஸ்பூன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு வறுபட்டோன்னே அடுத்த ஒவ்வொரு சாமானும் சேர்க்கலாம். உளுத்தம்பருப்பு, மல்லி, இதெல்லாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டுச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். அடுத்தது மிளகு, வெந்தயம், இப்போ வரமல்லியும் சேர்த்துடுறேன். வரமிளகா, தேங்காவையும் சேர்த்து நல்லமா வறுத்துக்கலாம். நம்ம சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து வச்சாச்சு. தேங்காய் கொஞ்சம் வதங்கணும், ஏன்னா அந்த ஈரத்தன்மை போய் பொடியாக அரைக்கிறதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் வேக வைக்கலாம். குக்கரில் எல்லா காயும் போட்டு வேக வைக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கனமான காயெல்லாம் ஆல்ரெடி இதில் போட்டேன். இப்போ வந்து சாஃப்டான காயெல்லாம் மேலே போடலாம். அவரைக்காய், பூசணிக்காய்,
பரங்கிக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் இது எல்லாத்தையும் போட்டாச்சு. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி விட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கலாம். மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஏன்னா அதுவே தண்ணி விட்டுக்கும். நிறைய தண்ணி விட்டோம்னா கொல கொலன்னு ஆயிரும். இப்போ வந்து 2 விசில் வச்சுட்டு நம்ம அணைச்சிடலாம். நம்ம போட்ட காயெல்லாம் வெந்துருச்சு. 2 விசில் வச்சனால ஓரளவுக்கு வெந்திருக்கு, இல்லைன்னா ரொம்ப மசிஞ்சிடும். ஸோ நம்ம இப்போ வந்து புளியை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை இதில் ஊற்றிக்கலாம். இதோட இந்த சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். புளி விட்டு சாம்பார் பொடி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு இருக்குல்ல, பருப்பை சேர்த்துக்கலாம். அதில் பருப்பு ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடி அதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நம்ம திருவாதிரை களிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த களியோட, திருவாதிரை களியோட. இல்லைன்னா நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கும் இந்த குழம்பு பண்ணுவாங்க. அது நான் சொன்ன மாதிரி எல்லா கிழங்கு வகைகள் எல்லாம் போடுவாங்க. இதில் வந்து சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. சக்கரவள்ளி கிழங்கு கூட நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. பருப்பும் சேர்ந்து நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம், ஆனால் பொடி போட்டால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப கிளறி விட்டோன்னா காய் ஆல்ரெடி வெந்துருச்சு. கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் பாருங்கள் மசிஞ்சிருச்சு. ரொம்ப கிளற வேண்டாம். கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை கெட்டியாக இருக்கட்டும்னா கெட்டியாக வச்சுக்கலாம். பொடி போட்டு நல்லா கொதிச்சிச்சு. ஏலக்கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சு கொட்டலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. ஏழுக்கறி கூட்டை திருவாதிரைக்கும் பொங்கலுக்கும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.